கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் டாப்பிக்கில் டிஎன் செட் எக்ஸாமில் கேட்ட ஓல்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம். 2016 கேட்ட கொஸ்டின் ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் ஐ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் z of x equal to integral 0 to pi by 2 y dash square plus z dash square plus 2yz dx satisfying இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்டெக்ரல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டெக்ரல் பேர் சிம்பிளாக சொன்னால் இந்த ஐக்கு பேர் நான் ஐ ஈக்குவல் டு தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல். எக்ஸ்ட்ரீமல் அப்படின்னா என்னென்னா இந்த இன்டெக்ரலுக்கு மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமல். நமக்கு எக்ஸ்ட்ரீமல் தான் கேட்குறாங்க, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் இஜெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிபெண்ட் வேரியபிள். இப்போ மோர் தென் ஒன் டிபெண்ட் வேரியபிள் இருக்கிற ஒரு கொஸ்டின் இது ஃபங்க்ஷனல் இது. சரி, இப்போ ப்ராப்பராக சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணணும். சொல்யூஷன் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இதை நான் முதல் செக் பண்ணுறேன். ஒய் ஆஃப் 0 0 வரணும். ஒய் ஆஃப் 0 0 இங்கே எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ சைன் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும், சைன் 0 வரும். சைன் 0 என்ன வரும், 0 தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதிலாகவும் 0. ஸோ சைன் 0 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ஆப்ஷன் ஏல ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிறது ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏன்னா மைனஸ் சைன் எக்ஸ் தானே. இப்போ மைனஸ் சைன் 0 ஒய்க்கு 0 வந்துடும். இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனுக்கு வருவோம். ஒய்க்கு மட்டும் இப்போ பார்ப்போம், இஜெட் அடுத்து. ஒய் ஆஃப் பை பை 2 ஈக்குவல் டு 1 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் போட்டோம் அப்படின்னா சைன் பை பை 2, சைன் பை பை 2, அதாவது எக்ஸுக்கு பை பை 2 போடும்போது ஒய்க்கு 1 வரணும். சைன் பை பை 2 அப்படிங்கிறது 1. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் இதில் பாருங்களேன், சைன் மைனஸ் சைன் பை பை 2. இப்போ மைனஸ் சைன் பை பை 2 என்ன வரும், மைனஸ் 1 வரும். ஆனால் நமக்கு ஒய் வந்து ப்ளஸ் 1 வரணும். அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி சி வந்து அதே சாட்டிஸ்ஃபை பண்ணும், சைன் பை பை 2 1 வந்துடும். டி பாருங்க மைனஸ் 1 வரும். அப்போ எலிமினேட். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு அடுத்த இஜெட்டுக்கு வருவோம். இஜெட் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இதை விட்டுருங்க. செகண்டுக்கு வருவோம். இஜெட் ஆஃப் பை பை 2 வந்து மைனஸ் 1 வரணும். இப்போ இஜெட் ஆஃப் பை பை 2 மைனஸ் 1 வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் போட்டேன்னா சைன் பை பை 2 ப்ளஸ் 1 தான் வரும், மைனஸ் 1 வராது. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். இப்போ இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன், சி தான் கரெக்ட். Next question, find the extremals of the functional integral x0 to x1 y dash square by x cube dx. ஸோ இதில் வந்து நமக்கு இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மெயினாக வந்து ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அதை யூஸ் பண்ணாலே போதும். அதை வச்சு வந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கு இல்லையா இன்டகிராண்ட், அந்த இன்டகிராண்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நமக்கு கேபிட்டல் எஃப் அப்படிங்கிறது என்னன்னா அந்த இன்டகிரண்ட் மட்டும் எழுதுங்க. நான் ஸ்டார்ட்டாக எஃப்னு எழுதுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டேஷ் பதிலாக எஃப் அப்படின்னே போட்டுக்கிறேன். ஒய் டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் ஒய்யே இல்லை, நல்லா பார்த்துங்க. ஒய் டேஷை வந்து ஃபங்க்ஷனாக ஒய்யா இங்கே பார்க்கக்கூடாது. ஒய் ஏன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஒய் டேஷுங்கிறது ஒய்யை பொறுத்தல கான்ஸ்டன்ட் தான். அப்போ இது என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அடுத்து வந்து டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் டேஷ்ங்கிறதுனால இந்த 1 பை எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுருக்கேன். அப்போ மேலே இருக்கிற ஒய் டேஷ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், நியூமரேட்டருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y டேஷ் வரும். இப்போ 2y டேஷ் டிவைடட் பை எக்ஸ் கியூப். இப்போ ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த ரெண்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வர மாதிரி தான் எழுதணும். டோ எஃப் பை டோ எக்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனில் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் எஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ எஃப் பை டோ ஒய் முதல் வந்துடணும், மைனஸ் டி பை டிஎக்ஸ். இது ஆர்டினரி டெரிவேட்டிவ், ஆர்டினரி டிஃபரன்ஸ். டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ்.
ஈக்குவல் டு 0. ஏன்னா அது ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவல் டு 0 தான். இதில் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வந்து டோ எஃப் பை டோ ஒய் வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. ஓகே, இது 0 ஆயிடுச்சு, விட்டுடலாம். அப்போ இந்த மைனஸே அந்த பக்கம் கொண்டு போனால் -0 0ன்னு வந்துடும், அதை விட்டுடலாம். அப்போ நான் எப்படி எழுதுறேன்னா அதை டி பை டிஎக்ஸ் ப்ளஸ்னே மாற்றிக்கிறேன். டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் பதிலாக 2y டேஷ் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0. இதில் 2 வந்து கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். இப்போ 0/2ங்கிறது 0வா மாறி. பட் இந்த ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இது ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன், மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு போட்டக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பக்கம் போய் ரிமூவ் ஆயிரும். இதை விட்டுருங்க. இப்போ ஒய் டேஷ் பை எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ யூ பை வி ஃபார்ம்லாம் போடணும். யூ பை வி ஃபார்ம்லாம் போடணும். டினாமினேட்டரை முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த எக்ஸ் கியூபை அப்படியே வச்சுக்கணும். யூ பை வி ஃபார்ம்லாம் தான் போடுறேன். இப்போ நியூமரேட்டரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஒய் டேஷ் இருக்கு. ஒய் டேஷை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஒய் டபுள் டேஷாக மாறி, இடையில மைனஸ். இப்போ மாற்றி ஒய் டேஷை அப்படியே வச்சுக்குவோம். எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3x² ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டரை அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, 0 ஆயிரும். நியூமரேட்டரில் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 3x² ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இதில் x² காமனாக எடுத்துடலாம். x² காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஒன்று இந்த ஓடியை சால்வ் பண்ணி நம்ம அந்த ஒய் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று ஷார்ட் ட்ரிக்கு நான் சொல்கிறேன், கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு. ஏன்னா இதை சால்வ் பண்ணால் கிடைக்கிற ஒய்யை தான் அவங்க கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் K1 K2 வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். K1 K2 வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா K2க்கு 0வும் K1க்கு 1ம் போட்டுக்கலாம். அப்படி போட்டாலும் அந்த சொல்யூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்படி எடுத்து பார்க்குறேன். நான் அந்த சி மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். மற்ற ஆப்ஷன் இதே மாடலில் செஞ்சுருக்கேன். நான் ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டு ஆப்ஷன் சியில் K1க்கு 1ம் K2க்கு 0வும் போட்டுறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு x⁴ அப்படின்னு வரும். அதை நம்ம சிம்பிளாக கொண்டு வர்றதுக்காக, அப்சல்யூட் டைப்புங்கிறதுனால சிம்பிளாக கொண்டு வர்றதுக்காக அப்படி எடுத்துக்கிறோம். லெட் ஒய் ஈக்குவல் டு x⁴. இப்போ ஒய் டேஷ் என்ன வரும், 4x3. ஒய் டபுள் டேஷ் என்ன வரும், 4 × 3x². அப்போ 12x². இந்த 3ஐ எடுத்து அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட், மேபி இதை 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 3ஐ அப்படியே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். x × ஒய் டபுள் டேஷ், அப்போ x × 12x². அப்போ 12x³ வந்துடும். மைனஸ் 3 × ஒய் டேஷ் வந்து 4x³. இதுவும் 12x³, இது -12x. அப்போ கேன்சல் ஆகி எனக்கு 0 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மற்ற ஆப்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். இது 3 கரெக்ட் கிடையாது. இது 1 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதான் வந்து ஆன்சர். இந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை வச்சுட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். இது டைரக்ட் கொஸ்டின். ராலே-ரிட்ஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு சால்வ் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ராலே-ரிட்ஸ் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2017 கேட்ட கொஸ்டின். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். இதுதான் ஆய்லர்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும், டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னாலே வேனிசஸ் தான், வேனிசஸ் ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0 வருதுன்னு சொல்லிட்டாங்க. தென் த இன்டெக்ரல், இது வந்து எவாலுவேட் பண்ணலாம் as a ஃபங்க்ஷன் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான் அது. ஸோ இதான் வந்து கரெக்ட். கேபிட்டல் எஃப்ங்கிறது உள்ள இருக்க ஃபங்க்ஷன். பட் நம்ம வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இன்டெக்ரல் ஐ ஹேஸ் ஸ்ட்ராங் மினிமம் எஃப். இதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். The arc AB of the arc of the integration contains no point conjugate to either A or B. இது அப்படியே டைரக்டாக எடுத்துருக்காங்க கொஸ்டின்.
அடுத்து 2018ல் கேட்ட கொஸ்டின். சொல்யூஷன் டு ப்ராகெஸ்டோகிரான் ப்ராப்ளம் இஸ். அந்த ப்ராஜெஸ்டோகிரான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோட சொல்யூஷன் வந்து என்ன ஷேப் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது கரெக்ட் ஆன்சர் வந்து சைக்ளாய்டு தான். அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எதுவும் கரெக்ட் இல்லை. கரெக்ட் ஆப்ஷன் சைக்ளாய்டு. இதுதான் அந்த ப்ராப்ளம். ப்ராப்ளம் இந்த சால்வ் பண்ண நினச்சா நம்ம ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் அந்த ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சைக்ளாய்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ்